സർഗപ്രയാണത്തിന്റെ പുതിയൊരു വീഡിയോയിലേക്ക് ഏവർക്കും സ്വാഗതം. പൊള്ളുന്ന പെട്രോൾ വിലയിൽ നിന്നും ഒരു മോചനം, ഇലക്ട്രിക് വാഹനങ്ങൾ. ഞാനിപ്പോൾ നിൽക്കുന്നത് നാഗർകോവിലിലെ കൈനറ്റിക് ഗ്രീൻ ഷോറൂമിലാണ്. ഇവിടെ ഇലക്ട്രിക് വാഹനങ്ങളുടെ നിരവധി മോഡലുകൾ തന്നെ അവൈലബിൾ ആണ്. எலக்ட்ரிக் வண்டியில எந்த மாடல் உണ്ടെന്ന് எக்ஸ்பிளைன் ചെയ്യാമോ? நம்ம கிட்ட இப்போ வந்து 3 மாடல் இருக்கு. இது லூனா, இது வந்து சுலு, அது வந்து ஃப்ளெக்ஸ். மூணுமே வந்து நமக்கு மைலேஜ், அதுக்கப்புறம் அந்த சார்ஜிங் டைம், அதோட கெப்பாசிட்டி, இது மட்டும் தான் டிஃபரன்ஸ் வரும். மற்றபடி எல்லாமே காமனாக தான் இருக்கும். இது வந்து லூனா, இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் இதோடது. லூனா X1 அதே தான், பட் இது வந்து பேட்டரியில கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. நமக்கு நேரமே வந்து 1980s எல்லாமே லூனான்னு சொல்லிட்டு ஒரு மாடல் இருந்துச்சு. அவங்களுக்கு அது பயங்கர ஒரு ஐடென்டிட்டியா இருந்துச்சு. அதை வந்து அப்படியே இப்போ பேட்டரியில கன்வெர்ட் பண்ணி திரும்பவும் அந்த ஐடென்டிட்டியை பிக் பண்ணியிருக்காங்க. இதோட மைலேஜ் வந்து நமக்கு 75 to 85, சில கஸ்டமர்ஸுக்கு 90, நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோமோ அந்த ரேஞ்சில் கிடைக்கும். இதோட டாப் ஸ்பீடு வந்து 50 கிடைக்கும். மற்ற எலக்ட்ரிக்கல் வண்டிக்கும் இந்த எலக்ட்ரிக்கல் வண்டிக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, இது வந்து செயின் டிரைவ்ல வரும், மற்றது எல்லாமே ஹப் மோட்டார்ஸ்ல வரும். இது வந்து செயின் டிரைவ் வரும். நம்ம நார்மல் எக்ஸல் இருக்குல்ல, அந்த மாதிரியே வரும் எல்லாமே. இதுல வந்து ஒரு கியர் சிஸ்டம் வரும், அது மட்டும்தான். அதுவும் அதுக்கப்புறம் ஒரு கன்வெர்டர், ஒரு பேட்டரி, இந்த 3 தான் எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட். மற்றது எல்லாமே வந்து மெக்கானிக்கல் காம்பனன்ட்ஸ் தான். நீங்க உங்களுக்கு ஏதாச்சும் சின்ன ஃபால்ட் வந்துச்சுனாலும் நீங்க நார்மல் ஒர்க் ஷாப்ல விட்டு கூட வேலை பார்த்துக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். சார்ஜிங் டைம் வந்து 3.5 to 4.5 இருக்கும். பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து அட்வான்ஸ்டு வெர்ஷன். இது வந்து யூனிட் வந்து லாஸ் ஆகாது, உங்களுக்கு 3 யூனிட்குள்ளே முடிஞ்சிடும். அந்த மாதிரி 85 கிலோமீட்டர்ஸ் வந்து. பிரைஸ் வந்து ஆன் ரோட் பிரைஸ் வந்து 90 வரும். உங்களுக்கு இன்சூரன்ஸ் வரும், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வரும், எல்லாமே சேர்த்து தான் வரும். அதுக்கப்புறம் இது வந்து மெயினாவே லோடிங் பர்பஸ்க்காக அவங்க லான்ச் பண்ணது. பின்னாடி சீட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது அதோட பேட்டரி ஏரியா. IP67 ரேட்டிங் இருக்கு. வாட்டர் அண்ட் டஸ்ட் ப்ரூஃப் ரெண்டுமே. இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு லோடிங் கெப்பாசிட்டிக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அப் டு 150 kg வரைக்கும் எந்த பெர்ஃபார்மன்ஸ் டிராப்பும் இருக்காது. 150 kg மேல போகும்போது மைலேஜ் வந்து கொஞ்சம் டிராப் இருக்கும், அந்த மாதிரி வரும். இந்த 2 மாடலுமே வந்து மேக்ஸிமம் 80% ஃபைபர் பாடி. இது 80% மெட்டல் பாடி, 20% தான் ஃபைபர். ஃபைபர்னு வரும்போது இந்த ஏரியா இந்த கவரிங் ஏரியா மட்டும்தான் ஃபைபர், மற்றது எல்லாமே வந்து மெட்டல் பாடி. நல்லா ஸ்ட்ராங் இருக்கும். நம்ம வெயிட் இருக்கும், 120 kg இருக்கும். பேட்டரி இதுல வந்து 120 kgல கிட்டத்தட்ட ஒரு 20-25% வந்து பேட்டரி எடுத்துக்கும். பேட்டரியோட வெயிட் அந்த மாதிரி இருக்கும். சிங்கிள் பேட்டரி சிஸ்டம், அதனால அந்த பேட்டரி வெயிட் அதுல அந்த மாதிரி இருக்கும். இது வந்து கைனட்டிக்கோட ஃப்ளெக்ஸ். கைனட்டிக் வந்து ஆக்சுவலா 1980sல லேடிஸ்க்காக ஃபர்ஸ்டா பைக் இறக்குன கம்பெனி கைனட்டிக் ஹோண்டா. அவங்களோட இது வந்து இப்போ கைனட்டிக் க்ரீன்ங்கிற மாதிரி அவங்க இவி வெஹிக்கிள்ல ஃபுல்லாவே இறங்கிட்டாங்க. அவங்கள்ட்ட பைக் இருக்கு, ஆட்டோ இருக்கு, அதுக்கப்புறம் வந்து கோல்ஃப் கார் இருக்கு. நாங்க வந்து எங்களோட டீலர்ஸ் ஃபுல்லாவே வந்து பைக் தான், எலக்ட்ரிக்கல் பைக் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் இந்த ஃப்ளெக்ஸ் மாடல் வந்து கொஞ்சம் ஹைட் அதிகமா இருக்கும். இருக்க மாடல்லையே வந்து அதிகமான மைலேஜ் இந்த வண்டி தான். அதிகமான மைலேஜ் கிடைக்கும், அதிகமான ஸ்பீட் கிடைக்கும். நீங்க பெட்ரோல் வண்டியும் இந்த வண்டியும் கம்பேர் பண்ணும்போது இது பெட்ரோல தான் ஓடுதான்னு உங்களுக்கே டவுட் வரும். இதோட டாப் ஸ்பீடு வந்து 72 கிடைக்கும்.
நீங்க அந்த ஒரு 60 அந்த ரேஞ்சுக்குள்ள போகும்போது உங்களுக்கு இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கரமா ஃபீல் ஆக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இதோட பேட்டரி சிஸ்டம் வந்து 72 வோல்ட் வரும், 43 ஆம்ப்ஸ் வரும். சார்ஜிங் டைம் வந்து 4 to 5 மணி நேரம் வரும். அதுக்கப்புறம் வந்து இதோட மைலேஜ் வந்து 110 to 120 கிடைக்கும். இந்த மாதிரி 4 to 5 ஹவர்ஸ் இருக்கும். இதோட சார்ஜிங் யூனிட் வந்து 4 யூனிட் இருக்கும் உங்களுக்கு. அதை விட இது வந்து கொஞ்சம் வெர்ஷன்ஸ் கம்மியானது, நேரம் இறங்கின மாடல். அதனால இதை விட அது அட்வான்ஸ் லூனா. மற்றபடி இருக்க பூட் ஸ்பேஸ் எதுவுமே வராது, நார்மல். ஓகே தான், எங்களுக்கும் லேடிஸ் எடுத்திருக்காங்க ஆல்ரெடி. அவங்களுக்கும் எல்லாருக்குமே மேட்ச் ஆகுது, சிலவங்களுக்கு மேட்ச் ஆகும். கொஞ்சம் ஹைட் இருக்கவங்களுக்கு எல்லாமே நீட்டா மேட்ச் ஆகும். இது கைனடிக் ஃபிளெக்ஸுக்கு அதுக்கப்புறம் வந்த மாடல் சுலு. கைனடிக் ஃபிளெக்ஸ்ல கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. மீன்ஸ் வந்து அவங்களுக்கு திங்ஸ் வைக்கிறதுக்கான எந்த ஃபெசிலிட்டிஸும் கிடையாது, அந்த மாதிரி இருந்துச்சுனால இதை வந்து அவங்க அதுக்கேற்ற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதோட சார்ஜிங் டைம் வந்து 3 to 4.5 மணி நேரம் வரும். மைலேஜ் வந்து உங்களுக்கு 85 to 95 கிடைக்கும். டாப் ஸ்பீடு வந்து 64 கிடைக்கும். ரேட் வந்து 1.5 வரும், 1,05,000 வரும். அது வந்து ஆன்ரோட் பிரைஸ். உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வரும், அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் வரும், எல்லாமே சேர்ந்து தான் வரும். இதுல வந்து உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் கிடைக்கும். பின்னாடி நீங்க ஹெல்மெட் வச்சுக்கலாம், சின்ன சின்ன பேக்ஸ், திங்ஸ் அந்த மாதிரி எல்லாமே வச்சுக்கலாம். அந்த மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு. இதுல அந்த மாதிரி கிடையாது. இல்ல, அதுல அந்த மாதிரி கிடையாது. அதுக்கப்புறம் சார்ஜிங் பாயிண்ட் வரும் உங்களுக்கு. மொபைல் சார்ஜ் போட்டுட்டே உள்ள வச்சுக்கலாம். இது ஏன் உள்ள கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம வெளியில இருக்கும்போது வண்டி ஓட்டிட்டு நம்ம மொபைல் பார்த்து பேசிட்டு போவோம்ல, அதை அவாய்ட் பண்றதுக்காக அவங்க உள்ள கொடுத்துருக்காங்க. உள்ள வச்சுட்டோம்னா நம்ம மொபைல் யூஸ் பண்ண மாட்டோம், அந்த இதுக்காக அப்படி கொடுத்துருக்காங்க. ஓபன் பண்ணிக்கலாம். இதுவும் ஹப் மோட்டார் வரும். இதெல்லாமே ஹப் மோட்டார், செயின் டிரைவ் எதுவுமே வராது. அதுக்கப்புறம் இதுல அட்வான்ஸ் சிஸ்டம்ஸ் என்ன இருக்குன்னு சொன்னா, இனிமே வண்டி எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் ஓடுங்கிறது இருக்கும். அப்படின்னா நம்ம வண்டி கிலோமீட்டர்ஸ் போயிட்டு இருக்கோம், சார்ஜிங் டவுன் ஆயிட்டு இருக்கும். இனிமே இருக்க பேலன்ஸ் சார்ஜுக்கு எவ்வளவு கிலோமீட்டர் போடும் அந்த மாதிரி எல்லாமே டீடைல் காட்டும். அதனால நமக்கு நம்ம எஸ்டிமேட் பண்ணிக்கலாம், ஓகே இவ்வளவு தூரம் நம்மளால இனி போக முடியும், அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். அப்படி எல்லாமே நார்மல் ஃபங்க்ஷன்ஸ். வணக்கம். இது வந்து கைனடிக் ஹோண்டா ஒரு காலத்துல மகளிருக்கான வண்டி, டூ வீலர்ல மிகப்பெரிய ஃபேமஸான ஒரு ப்ராடக்ட் இறக்கின ஒரு கம்பெனி கைனடிக் ஹோண்டா. அந்த ஹோண்டா டைப் முடிஞ்ச பிறகு அவங்க கைனடிக்னு இப்போ எலக்ட்ரிக் வாகனங்களை இந்தியாவில் 3 வருஷமா வித்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்குள்ள பெட்ரோல் விலைவாசிக்கும் பொல்யூஷனுக்கும் இன்னைக்கு நாட்டில் பார்த்தா நம்ம பெட்ரோல் வண்டியாலையும் மற்ற பஸ் எல்லாம் இருக்கு. இன்னைக்கு டெல்லியில எல்லாம் வந்து அந்த அளவுக்கு இன்னைக்கு பொல்யூஷனாக இருக்குது. அந்த பொல்யூஷன் இல்லாத ஒரு வெஹிக்கிள் இன்னைக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிளை தான் வந்து நம்ம இந்தியா கவர்மெண்ட்டே வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க. எல்லாருமே எலக்ட்ரிக் வாகனம், பொல்யூட்டட் இல்லாத வண்டிகளை வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப கூட நமது அமைச்சர் நிதின் கட்காரி கூட சொல்லியிருக்காரு, 10 வருஷத்துல இந்தியாவில எல்லா வண்டிகளும் பெட்ரோல் டீசல் வண்டிகளை மாற்றிக்கிட்டு எல்லாமே மாற்றி எரிபொருள் சக்திக்கு மாறணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால அதை ஒரு வாய்ப்பா எல்லாரும் பயன்படுத்துங்க. ஏன்னா இன்னைக்குள்ள பெட்ரோல் சார்ஜில் 1 கிலோமீட்டர் போறதுக்கு நமக்கு 3 to 4 ரூபா வரைக்கும் ஆகும். ஒரு வண்டி ரோட்ல இறங்கி ஓடணும்னா இதை பொறுத்த அளவில் நமக்கு வந்து குறைஞ்சது ஒரு 10 பைசா இல்லைன்னா 15 பைசா தான் 1 கிலோமீட்டருக்கு. சாதாரண வீட்டுக்காரண்டா நம்ம யூஸ் பண்ணதா இருந்தால் அது கூட ஆகாது. சாதாரண ஒரு சிம்பிளா ஒரு லேடிஸுக்கு எல்லாம் வண்டி ஓட்டுறதா இருந்தால் அவங்களுக்கு ஒரு 4-50 பைசா ஒரு வேலை அவங்க அன்றாட எங்கெல்லாம் போகணுமோ போயிட்டு வரக்கூடிய அளவில் உள்ள ஒரு அற்புதமான ஒரு வண்டி தான் இந்த எலக்ட்ரிக் வண்டி. அதுலேயும் இப்போ வந்து அவங்க 3 வேரியன்ட் இறக்கியிருக்காங்க. கைனடிக்கு வந்து ஏற்கனவே அவங்க பழம்பெரும் மாடல் தான் அந்த லூனாங்கிறது ஒரு காலத்துல சவுத் இந்தியாவில் எப்படி டிவிஎஸ் இருந்ததோ அதே மாதிரி நார்த் இந்தியாவில் பஞ்சாப் சைடெல்லாம் லூனா ஓடிக்கிட்டு இருந்து. அந்த லூனா அந்த காலத்துல அவங்க ஒரு பைப்பு, சாதாரண ஒரு சைக்கிள் பைப்பில் பெட்ரோல் விட்டு ஓடுற அளவில் தான் அதை செட் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் தூரம் பெட்ரோலில் போவாங்க, கொஞ்சம் தூரம் பெட்ரோல் தீர்ந்தோன்னா அவங்க நல்ல காலு போட்டு சாதா சைக்கிள் சவுட்டி போடுறது மாதிரியே சவுட்டியே அந்த வண்டியை ஓட்டுவாங்க. அந்த அளவுக்கு நார்த் இந்தியாவில் ரொம்ப புகழ்பெற்ற வண்டி தான் லூனா. பிறகு அவங்களுடைய சேல்ஸ் குறைஞ்சதோ என்னன்னு தெரியல, அவங்க படிப்படியாக அதை குறைச்சிட்டாங்க. இப்போ அதே ப்ராடக்ட் அதே பேரில் லூனாங்கிற பேரில் அவங்க அதே மோட்ரு மட்டும்தான் எலக்ட்ரிக், மற்றது எல்லாமே அவங்க பழைய மாடலை அப்படியே மாடிஃபை பண்ணி இறக்கியிருக்காங்க. ரொம்ப அற்புதமாக இருக்கு.
நாங்க கொடுத்த வண்டியிலேயே இன்னைக்கு சொல்ல போனா கம்ப்ளைண்டே கிடையாது. மைலேஜ் ஓட்டுறதை பொறுத்து மைலேஜ் வருது, ஆனா எந்த வித ஒரு கம்ப்ளைண்ட் வேற பிரச்சனையும் ஒன்றும் கிடையாது. அப்படி ஒரு அற்புதமான ஒரு மாடல் அவங்க இறக்கியிருக்காங்க. அது போக இதான் ஒரு வண்டி இருக்கு, கைனடிக் ஃபிளக்ஸ். அவங்களே 150 கிலோமீட்டருக்கு சொல்றாங்க. 150 கிலோமீட்டர் இல்லைனாலும் 120 கிலோமீட்டர் மேக்சிமம் எல்லாருக்குமே கிடைக்குது. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு வண்டி. இப்போ ஒரு சாதாரண ஒரு திருவனந்தபுரம் நாகூர் போறவங்களுக்கு கூட இந்த வண்டியை யூஸ் பண்ணலாம். ஒரு 3 ரூபா 5 ரூபாய் கரண்ட்லேயே நம்ம நாகூர் போயிட்டு வரலாம். பஸ் ஃபேரை விட லாபமாக இருக்கக்கூடிய வண்டி தான். அது போக அந்த பக்கம் இருக்கக்கூடிய கிரீன் ஃபிளக்ஸ் இருக்குது. அதுக்கு இப்போ ஒரு 5000 ரூபா ஆஃபர் இருக்கு இந்த மாசத்துல அவங்க ஆஃபர் கொடுக்க சொல்லியிருக்காங்க. 1,05,000 விலை, ஆனா 5000 ரூபா ஆஃபர் கொடுத்து இந்த இறக்க சொல்லியிருக்காங்க. அதுவும் நல்ல வண்டி தான். 80 கிலோமீட்டர் கிடைக்கும், 65 70 கிலோமீட்டர் ஸ்பீடு கிடைக்கும். ஆனா நார்மலா ஓட்டுறதா இருந்தா நல்ல மைலேஜ் கிடைக்கும். சாதா பெட்ரோல் வண்டி மாதிரி தான். நம்ம ஓரளவு ஒரு 30-40 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓட்டையதா இருந்தா எல்லா வண்டியுமே நல்ல மைலேஜ் கிடைக்கும். லோடும் வைக்கலாம், சாதாரண லோடும் வைக்கலாம். 2 பேரெல்லாம் இருந்து சுகமான யாத்திரை செய்யக்கு மிக அற்புதமான வண்டி. அதனால எல்லா வாடிக்கையாளர்களும் இதை பாக்குறவங்க ஜஸ்ட் எங்க ஷோரூம்ல வந்து நீங்க அந்த டீட்டெயிலை கேட்டு தெரியப்படுத்தணும்னு கேட்டு വിടപെടുகிறேன். നന്ദി, വണക്കം. ഇലക്ട്രിക് 2 വീലർ വാങ്ങാൻ ആഗ്രഹിക്കുന്നവർക്ക് നാഗർകോവിലെയും കുഴിത്തറയിലെയും കൈനറ്റിക് ഗ്രീൻ ഷോറൂമിലേക്ക് വരാവുന്നതാണ്. ഈ ഒരു വീഡിയോ ഇഷ്ടപ്പെട്ടു എന്ന് വിശ്വസിക്കുന്നു. സബ്സ്ക്രൈബ് ചെയ്യുക, ലൈക്ക് ചെയ്യുക, ഷെയർ ചെയ്യുക, കമന്റ് ചെയ്യുക. ഒപ്പം തന്നെ ബെല്ലൈക്കൺ പ്രസ് ചെയ്യുക. മറ്റൊരു വീഡിയോയുമായി കാണുന്നവരെ നന്ദി, നമസ്കാരം.